அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கான வீடியோ ஒரு ஹாஃப் டே இன் மை லைஃப் மாதிரி தான். ஒரு பாதி நாளும் அது கூட நைட் ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட் பண்ணி கேட்டது. மோஸ்ட்டாக இந்த கமெண்ட் தான் வந்திருக்குப்பா அப்படின்னா அந்த கமெண்ட்ஸுக்கு நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ரோஸ் பெட்டல்ஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வெல்கம் டு ரோஸ் பெட்டல்ஸ். இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது மதியானத்துக்குள்ளே லஞ்ச் வேலை முடிஞ்சிருச்சு. அதனால தான் கிச்சன் நல்லா பார்க்க நீட்டாக க்ளீனாக இருக்குது. நான் ரீசெண்டாக போடுற ஷார்ட்ஸ் வீடியோவில் நிறைய பேர் கேட்குறது, இந்த ரெட் கலரில் ஷீட்டு மாதிரி கிச்சன் பின்னாடி எதுக்கு மாட்டி வச்சுருக்கீங்க? இது வந்து மோஸ்ட்டாக கேட்டுட்ருக்கீங்க. இந்த ஜன்னலுக்கு பின்னாடி ஒரு மரம் இருக்கும், அத்தி மரம். ஸோ நல்லா பெருசாக இருக்கும். அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் எனக்கு வெளிச்சம் எதுவுமே வராது. இப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த மரத்தை வெட்டிட்டாங்க. நான் அந்த ஷீட்டை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த ஸ்டவ் பகுதியில் அப்படியே வந்து கிளார் அடிக்குது. நான் ஏதாச்சும் பாத்திரம்லாம் வச்சு சமைக்கிறேன் அப்படின்னா அந்த வெளிச்சத்தில் கிளியராக எதுவுமே காட்ட முடியல. அதனாலே நிறைய வீடியோ நான் டெலீட் பண்ணிட்டேன். நம்ம பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிவிட்டு வைப்போம் இல்லையா, ட்ரை மேட்டுன்னு சொல்லிட்டு ஈரம் ஆகாது அடிப்பகுதியில். அந்த மேட்டை தான் கிளிப்பு போட்டு இப்போதைக்கு மாட்டி வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு தெர்மோக்கோலில் ஒரு அட்டை மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருப்பேன். அதுக்கு தான் அந்த டபுள் டேப் போட்டிருக்கேன் பாருங்கள் அந்த ஜன்னலில். ஸோ அது தான் மாட்டி வச்சுருந்தேன். அது கொஞ்சம் இப்போது அந்த ஸ்டிக்கர்லாம் போயிடுச்சு. அது மறுபடியும் ஸ்டிக்கர் ஒட்டி நான் ஃபிக்ஸ் பண்ணணும். நான் பண்ணும்போது டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். அதனால் வந்து ஜன்னல் கம்மியிலேயே பிசுபிசுப்பாகாமலாம் இருக்கும். நான் இப்போதைக்கு அந்த ரெட் கலர் ஷீட் போட்டிருக்கிறது வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காக தான். அன்றைக்கி கூட எனக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ஷார்ட்ஸ்க்காக எடுக்கிறது இருந்துச்சு. அதனால தான் மாட்டி வச்சுருந்தேன். அதான் காரணம், வேறு ஒன்றும் கிடையாது. நைட்டுக்கு வந்து இட்லி சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த கத்திரிக்காய் குழம்பு புளி குழம்புலாம் வைக்கிறேன் அப்படின்னா ஒரு வேளைக்கு தான். இட்லிக்காக மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மதியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு ஈவினிங் டைம் கிட்ட பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா இந்த டைமில் வந்து தூங்குறது இப்போ ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. நான் தூங்குறேன் அப்படின்னா எழுந்திரிச்சதுக்கப்புறம் எனக்கு வேலை 2 மடங்கு ஆயிடுது. இப்போ பிள்ளை தூங்குவானா, தூங்கும் போதே ஏதாச்சும் இந்த சின்ன சின்ன வேலை சில்லற வேலைலாம் இருக்குது அப்படின்னா பார்த்துக்கிட்டுருவேன். உங்களுக்கு வெயில் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பாத்திரம் வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் எடுத்து வைங்களேன். வெயிலில் வச்சுட்டு நம்ம உள்ளே வச்சோம் அப்படின்னா அந்த பாத்திரம் இன்னும் பளபளப்பாக நல்லா தான் இருக்குது. இங்கே எனக்கு வெயிலெலாம் இருக்காது. அதனால் நல்லா காய விட்டுட்டு எடுத்து வச்சுருவேன். நான் யூஸ் பண்ணுற ஒரு சில ப்ராடக்டோட லிங்க் எல்லாருமே கேட்குறீங்க. ஷார்ட்ஸில் லிங்க் ஒர்க் ஆகாது. நான் வந்து லாங் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேன்னா எல்லா ப்ராடக்டோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி என்னமோ கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருந்துச்சா, சரி பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் பண்ணலாமா அப்படின்னு யோசித்தேன். எனக்கு ரொம்ப நாளாக மைண்டில் வந்துட்டு போயிட்டே இருந்துச்சு, கேக் பண்ணலாமா, கேக் பண்ணியே நம்ம ரொம்ப நாள் ஆச்சே அப்படின்னு. எனக்கு கேக் சாப்பிட்றத விட செய்யணுன்னு தான் ஆசை. ஏன்னா அந்தளவுக்கு பேக்கிங் வந்து நான் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. இப்போ தான் வந்து ஓரளவு கேக் அப்பப்போ பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் எப்போ பண்ணாலுமே நம்ம என்ன பண்ண போகிறோமோ அந்த கேக்கை வந்து ஒரு தடவை சர்ச் பண்ணி பார்த்துப்பேன், கேக் வித்தவுட் ஓவன் அப்படின்னு. ஏன்னா என்கிட்ட ஓவன்லாம் கிடையாது. நான் வந்து ஸ்டவ்வில் தான் செய்வேன். ஸோ அது மாதிரி ஒரு தடவை பார்த்துப்பேன். அப்படி இல்லைன்னா நான் ஏற்கனவே செஞ்சுருப்பேன் இல்லையா, என்னோடய வீடியோவில் போய் பார்ப்பேன், இது வந்து பெர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்னு நமக்கே தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு என்னோடய வீடியோ பார்த்துட்டு தான் இன்றைக்கி கேக்கே செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். 3 முட்டை எடுத்திருக்கேன். 3 முட்டையை நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கணும். கலர் வந்து மாறி வருது பார்த்தீங்களா, கூடவே ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்து இந்த மாதிரி பீட் பண்ணியிருக்கேன். எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்று கிளாஸில் எடுங்க, இல்லைனா வந்து அலுமினியம் பாத்திரம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக ஸ்க்ராட்ச் ஆன மாதிரி ஆயிடுது. முட்டையை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் 1 கப்பு நாட்டு சர்க்கரை. அந்த இனிப்பு வந்து மீடியமாக இருக்குமா, கொஞ்சம் தூக்கலாக காட்டுறதுக்காக நான் 1/4 கப்பு சீனி சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணான்னா அவாய்ட் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் ஃபுல்லாக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணிவிட்டு 1/4 கப் அளவுக்கு சமையல் எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் இருக்குது இல்லையா, அதுவுமே சேர்த்துட்டு ஒரு 10-15 செகண்ட் இந்த மாதிரி பீட் பண்ணால் போதும். அவ்வளோதான், பீட் பண்ணுற பொருள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நான் கேக் பண்ணுறதுக்காக தான் இந்த எலக்ட்ரிக் பீட்டரே வாங்கினேன். ரொம்ப நல்லாயிருக்கு, யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது இந்த மாவு பொருள் எல்லாத்தையுமே சலித்து சேர்க்கணும் இல்லையா, ட்ரை இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 கப்பு கோதுமை மாவு, 1/4 கப்பு கேழ்வரகு மாவு, ராகி மாவு எடுத்திருக்கேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக கொக்கோ பவுடர். இதெல்லாம் போட்டால் தான் சாக்லேட் கேக்கு அப்படின்னு நம்புவாங்க. 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அவ்வளோதான். அதை சேர்த்துட்டு நல்லா சலிச்சிடலாம். இந்த பொருளுக்கு பதில் அது சேர்க்கலாமா, அதுக்கு பதில் இதை சேர்க்கலாமா அப்படின்லாம் கேட்காதீங்க. நான் அவ்வளோ எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வேணும்னா எனக்கு சொல்லுங்கள், இதுக்கு பதில் வந்து நீங்கள் இதை சேர்த்துக்கோங்க, இந்த அளவு மாறி சேருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வேணால் அடுத்த தடவை ஃபாலோ பண்ணுறேன். ஆனால் நான் சொல்கிற இதே அளவில் செய்கிற கேக்கு உங்களுக்கு நல்லா வரும். ஸோ பீட் பண்ணி வச்சுருந்த முட்டையில் சலித்து வச்சுருந்த பொருள் அப்படியே டைரெக்டாகவே நான் சேர்த்துட்டேன்.
1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற விட்ட பால் சேர்த்துருக்கேன். ஏன்னா மாவு வந்து ரொம்ப இறுகலாக தெரிஞ்சிச்சு. இந்த அளவு இருக்கணும். நம்ம எடுத்து ஊற்றும் போது மடிப்பு மாதிரி வருது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும். உள்ளதுலேயே வந்து ஸ்நாக்ஸில் கேக்கு தான் ரொம்ப ஈஸி. நம்ம அந்த அளவை மட்டும் கரெக்டாக பிடிச்சிட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நமக்கு வேலையே இல்லை. அதுவே ஓவன் ஓடிஜிலலாம் பண்ணுறீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். நம்ம ஸ்டவ்வில் பண்ணும்போது அந்த ஹீட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது இல்லையா, அதனால் ஒரு 90-95% நமக்கு கேக் நல்லா வரும். அடுத்து கேக் டின்னில் வந்து பட்டர் ஷீட்டு போடணும், வீட்டில் இல்லை. அதனால் நான் A4 ஷீட்டை கட் பண்ணி சேர்த்துட்டு உள்ளே ஃபுல்லாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டர் சேர்த்துட்டு நல்லா டேப் பண்ணி நம்ம வேக வச்சிடலாம். நான் வந்து பிரியாணி பாத்திரம் எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு ஸ்டவ் சிம்லேயே வச்சு நான் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப முக்கியம். அப்போ தான் நமக்கு அந்த பாத்திரம் ஃபுல்லாக சூடாக இருக்கும். அந்த மூடி பாத்திரம் எல்லாமே சூடாக இருக்குது இல்லையா, கேக் வேகிறதுக்கு அந்த டெம்பரேச்சர் தான் முக்கியம். நான் இதுக்கு முன்னாடி ஒரு பழைய கடாய் வச்சுருப்பேன். அது ரொம்ப பழசாக போச்சா, சரின்னு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக பிரியாணி சட்டி எடுத்திருக்கேன். எனக்கு வேறு ஒரு பயம், கேக் ஒரு பக்கம் நல்லா வருமா, பிரியாணி சட்டிக்கு ஏதாச்சும் சேதாரம் ஆகிடுமோ அப்படின்னு பயந்துக்கிட்டே தான் வச்சுருந்தேன். நல்லா கவர் பண்ணிடணும், கொஞ்சம் கூட கேப்பே இருக்கக்கூடாது. ஸ்டவ் சிம்லேயே தான் இருக்கணும். நம்ம அரை மணி நேரம் கழித்து திறந்து பார்ப்போம் அப்படின்லாம் பார்க்கவே கூடாது. ஏன்னா அந்த மாதிரி பார்த்தோம்னா உள்ளே இருக்கிற ஹீட்டு ஃபுல்லாக வெளியில் வந்துடும். திருப்பி நமக்கு டைம் தான் அதிகமாக எடுக்கும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் அப்படின்னு வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு 3/4 மணி நேரத்துக்கு அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. அங்கேயே நின்னா கை நமன்னு இருக்கும். அதனால் வேறு வேலை இருந்தால் பார்க்குறதே நல்லது. ஊர்லேருந்து கொண்டு வந்த பார்சல் வந்து ரொம்ப நாளாக ஒரு சிஸ்டர் கேட்டுகிட்டே இருந்தாங்க, கொண்டுட்டு வந்த பொருள்லாம் நீங்கள் எப்படி ஸ்டோர் பண்ணுவீங்கன்னு காட்டுங்க அப்படின்னு. சரி, இன்றைக்கி வந்து அதை பிரித்து காட்டிடலாம் அப்படின்னு எடுத்திருக்கேன். ஓப்பன் பண்ணும்போதே கடல் பாசி பார்த்துருப்பீங்க. அது வந்து என்னோடய பிரதர் இன்லா, ஹஸ்பண்டோட அண்ணன் வந்து துபாயிலேருந்து கொண்டு வந்தது. எப்போதுமே அவங்க தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க. பேக்கெட் வந்து இப்போதைக்கு பிரிக்க மாட்டேன், ஏன்னா வீட்டில் ஏற்கனவே இருக்கிறதே இருக்குது. அது காலியானதுக்கப்புறம் பிரிச்சுக்கலாம்னு அப்படியே வச்சுருவேன். இடியாப்ப மாவு எதையுமே ஓப்பன் பண்ணி வைக்க மாட்டேன். அப்பப்போ எடுத்து ஒவ்வொரு பேக்கெட்டாக யூஸ் பண்ணுறது. அதனால் இந்த மாதிரி பெருசாக ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிடுவேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த இடியாப்ப மாவு எங்கள் ஊர் பக்கம் வீட்டிலே ரெடி பண்ணுறது, ஹோம்மேடு தான். அப்புறம் இந்த கிஃப்ட்டு பற்றி சொல்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர், என்னோடய ரிலேட்டிவ், ஆனால் நான் தான் இந்த வீடியோ போடுறேன், இவங்க ரிலேட்டிவ் அப்படின்லாம் எதுவுமே தெரியாது. என்னை ரொம்ப பிடிச்சி போய் அதுக்கப்புறம் விசாரிக்கும் போது தான் நான் வந்து இவங்களோட ரிலேட்டிவ் அப்படின்னு தெரிஞ்சு, அவங்க வீட்டில் ஃபங்க்ஷன் இருந்துச்சு. என்னை வந்து கூப்பிட்டுட்டு அப்படியே என்னை பார்த்துட்டு போகிறதுக்காக வந்திருந்தாங்க. அந்த டைமில் அந்த ஃபங்க்ஷன் என்னால் போக முடியல, அட்டன் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஒரு நாள் போயிட்டு நான் பந்தூர், அங்கே போயிட்டு நான் பொண்ணு பார்க்குறதுக்காக போயிருந்தேன். சரி, ஃபங்க்ஷன் கூப்பிட்ருக்காங்களே அப்படின்னு. மேரேஜ்க்கு நான் வருவேன் அப்படின்னு எதிர்பார்த்ததா சொன்னாங்க. அதே மாதிரி மேரேஜ் அன்னைக்கு அடிச்சிருந்த கிஃப்ட்டை என்னோடய ஞாபகமாக எடுத்து வச்சு எனக்கு கொடுத்தாங்களா. எனக்கு வந்து அது ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்துச்சு. அதை அப்படியே இங்கே அந்தமான் கொண்டு வந்துட்டேன். இப்போது இந்த வீடியோ அவங்க பார்க்குறாங்களா என்னங்கிறது எனக்கு தெரியல, ஆனால் சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் இது வந்து நான் கொடைக்கானல்லேருந்து வாங்கிட்டு வந்த மேக்னெட்டு. இது வந்து அண்ணன் வந்து அமெரிக்கா போயிருந்தாங்க, அப்போ வந்து வாங்கிட்டு வந்தது. சரி, ஃப்ரிட்ஜில் எல்லாத்தையும் ஒட்டி வைப்போம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் இந்த இடியாப்ப தட்டு, நான் இது தான் இடியாப்பத்துக்கு யூஸ் பண்ணுவேன். என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். வீட்டில் ஏற்கனவே இருக்குது, இருந்தாலும் நாகூர் போகும்போது நல்லா இருக்கே அப்படின்னு வாங்கிட்டு வந்தாச்சு. அது கூடவே இடியாப்ப உரலும் ஒன்று வாங்கினேன். இங்கே நல்லா தான் இருக்குது இப்போதைக்கு, அதனால் கொண்டுட்டு வரல. தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம்னு ஊர்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் புளி இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 பார்சல் தான் கொண்டு வந்தேன். ஏன்னா இங்கே எனக்கு புளி அதிகமாக செல்லாது. புளி எடுக்கிறேன் அப்படின்னா ஒன்று மீனானோ இல்லைனா ரசம், இதுக்கு தான் அதிகமாக எடுத்து கரைப்பேன். வீட்டில் கத்திரிக்காய் குழம்பு, வத்த குழம்புலாம் ஹஸ்பண்டுக்கோ இவங்களுக்கோ பிள்ளைங்களுக்கெல்லாம் அந்தளவு பிடிக்காது. அவங்களுக்கெல்லாம் அந்த அருமை தெரியாது. எனக்கு ரொம்ப பிடிக்குமா, எனக்கா ஆசைப்பட்டு என்னைக்காச்சும் ஒரு நாள் செய்வேன். அதே மாதிரி இந்த பக்கம் ரைட் சைடில் இருக்கிற மசாலா பாக்கெட்டு எல்லாமே ஏற்கனவே நான் இங்கே வச்சுட்டு போயிருந்தது. அதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் சைடு வச்சுட்டு, இப்போ லெஃப்ட்டில் வச்சுட்ருக்கிறது எல்லாமே ஊர்லேருந்து கொண்டுட்டு வந்தது. மசாலா ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், இந்த 3 பொருள் மட்டும்தான் பல்காக அரைச்சி நாங்கள் ஸ்டோர் பண்ணி வைப்போம். நான் இங்கே இருக்கிறதுனால எனக்கு 1 வருஷத்துக்கு தேவையானதை அரைச்சி கொடுக்குறாங்க. ஊரில் அம்மாலாம் 2 மாதம் 3 மாதம்னு சொல்லி அப்பப்போ தான் அரைச்சிப்பாங்க. மற்றபடி மிளகுத்தூள், ஜீரகத்தூள், சோம்புத்தூள் எல்லாமே நான் அப்பப்போ 100-200 கிராம் அப்படின்னு வாங்கி அதை வறுத்து அரைச்சி வச்சுப்பேன். எனக்கு அதுதான் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து புளி, கறிவிடகம், மிளகாய்த்தூள் மெயினாக இது எல்லாமே ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். வெளியிலே வைக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க, தாராளமாக உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கலாம். ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கும் போது இதெல்லாம் கலர் மாறாமல் இருக்குது. எனக்கு இதுக்கப்புறம் அடுத்த வருஷம் ஊருக்கு போகும்போது தான் வெக்கேஷனுக்கு எல்லாமே கொண்டு வர முடியும். சில நேரம் கறிவிடகம்லாம் நான் 2 வருஷம் கூட வச்சு யூஸ் பண்ணுவேன். எனக்கு வெளியில் வச்சா செட் ஆகலை, அதனால் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி எனக்கு தோஸ்தாக யாராவது ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு எப்படி வசதியோ, வெளியில் வச்சுருந்தாலும் சரி, ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலும் சரி,
ஃபுல்லாக அரைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. சின்னதாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு நம்ம அப்பப்போ தேவைக்கு புழங்குறோம் இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. பல்காக இருக்கிறத தனியாக வச்சுக்கோங்க. எல்லாத்துலேயும் கை போட வேணாம். என்னடா இது இன்னும் ஆரம்பிக்கலையே அப்படின்னு பார்த்தேன். இவருமே தூங்கி முழிச்சிட்டாரா, முழிச்சு ஒரு 10 நிமிஷம்தான். இது கூட நீங்கள் பார்க்குறது கொஞ்சம் நீட்டாக தெரியுது. சமயத்தில் இதை விட மோசமாக எல்லா டாய்ஸும் கீழே கொட்டி என்னெல்லாம் அடுக்கி வச்சுருக்கோமோ எல்லாத்தையுமே தள்ளி விட்டுருவான். அவனுக்கு அதில் ஒரு சந்தோஷம். எனக்கு வந்து தனியாக எக்ஸசைஸ் பண்ணணும், ஜிம் போகணும் அப்படின்லாம் தேவையே கிடையாது. ஒன்று வீட்டில் பார்க்குற வேலை, இன்னொன்று இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 100 தடவையாச்சும் குனிஞ்சு எடுத்து வைக்கிறது, அடுக்கி வைக்கிறது, ஒதுங்க வைக்கிறது செஞ்சுட்டே இருப்பேன். ஆசிரும் அர்ஷானும் ஊரில் வளர்க்கும் போது கூட எனக்கு இந்த அளவு பொறுமை இருந்தது கிடையாது. ஆனால் இவரை இங்கே தனியாக பார்த்துக்கிறது உண்மையிலேயே நான் ரொம்ப பொறுமையாக தான் இருக்கேன். சில நேரம்லாம் வந்து வீடை பார்த்தாலே டென்ஷன் ஆகும். இந்த டைமில் யாராவது வந்தால் என்ன நினப்பாங்க அப்படின்லாம் தோணும். இப்போ கூட துணி ஒரு சோஃபாவில் கிடக்கு. அவனுக்கு துணி மடித்தேன் அப்படின்னா சிரிச்சுக்கிட்டே வந்து உடனே கலைச்சி விட்டுருவான். எனக்கு துணி மடிக்கிறது, எடுத்து வைக்கிறது சுத்தமாக பிடிக்காத வேலையா. இப்போ அந்த மாதிரி போட்டு வைக்கவும் முடியல. தூங்குனா இல்லைனா யாராவது வச்சுருக்காங்க அப்படின்னா உடனே மடிச்சுட்டு கையோடு எடுத்து வச்சிடுறது. ஆனால் இப்போலாம் எனக்கு பொறுமை அதிகமாக வந்திருக்கு. எப்படியோ அழுகாமல் அடம் பிடிக்காமல் அமைதியாக இருந்தால் போதும் அப்படின்னு விட்டுருவேன். ஸோ கேக் வந்து 4:10க்கு ஸ்டவ்வில் ஏற்றுனேன்னா இப்போ 4:40 மொத்தம் 40 நிமிஷம் ஆயிருக்கு. ஸ்டவ் சிம்லே தான் வச்சுருந்தேன். இந்த மாதிரி ஒரு ஸ்கீவர்ஸ் விட்டு பார்த்தேன். இல்லைனா நீங்கள் டூத்பிக் இருந்தால் கூட விட்டு பார்க்கலாம். ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா கேக்கு வெந்துருச்சு. கேக்கை தூக்குனதுமே சட்டியை தான் போய் எட்டி பார்த்தேன். ஒரு பக்கம் கேக்கு நல்லா வரணுமேன்னு நினச்சேன். இன்னொரு பக்கம் சட்டிக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் பயந்தேன். ஆனால் ஒன்றும் ஆகலை. ஒருவேளை உப்பு போட்டு வேக வச்சுருந்தா கலர் மாறி இருக்குமா என்னன்னு தெரியல. நான் வெறும் ஸ்டாண்டு தானே போட்டிருந்தேன். நல்லா தான் இருந்துச்சு. கேக் வந்து கம்ப்ளீட்டாக ஆறணும். நான் அவசரப்பட்டு நிறையா நாள் எடுத்து தான் தூளாக கொட்டி இருக்குது. அது நல்லா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே அப்படியே ஆற விட்டுருங்க. அந்த கேப்பில் வந்து நான் டீ போட்டுட்டேன். நமக்கு சாயந்தரம் ஸ்நாக்ஸ்லாம் கூட வேணாப்பா, ஒரு டீ இருந்தால் போதும். இப்போது ஈவினிங் டீ போடுறோம் ஓகே. ஆனால் வீட்டுக்கு யாராவது வராங்க அப்படின்னா அப்போ டீ போடுவோம் பாருங்கள். அப்போ எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/2 கிளாஸ் டீ வந்து சேர்த்தே தான் போடுவேன். எனக்கும் இந்த மாதிரி யாராவது இருக்கிறீங்களான்னு சொல்லுங்கள். ஸோ வாரத்தில் 2-3 நாள் தான் ஸ்நாக்ஸ் பண்ணுவேன். மற்ற நாள்லாம் டீ, பிஸ்கெட்டு, ரஸ்க்கு இப்படி தான் ஓடும். நான் சொல்கிறேன் ஆற விட்டு எடுக்கணும் அப்படின்னு. உள்ளே மேலே ஆறுனாப்பில் தான் இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த சூடு லேசாக இருந்துச்சு. நானும் நல்லா ஆறிடுச்சு போல இருக்குது அப்படின்னு எடுத்துடலாம் அப்படின்னு எடுத்தேன். அதுக்கப்புறம் தான் பார்க்குறேன் உள்ளே லேசான சூடு இருந்துச்சு. ஆனால் கேக்கு தான் நல்லா வாசமாக செம்ம சூப்பராக இருந்துச்சு. நல்லா டேப் பண்ணி தான் நான் வச்சேன். ஆனால் மேலே வந்து இந்த ஹோலாக வந்திருக்கு பாருங்கள், சின்ன சின்ன ஓட்டை மாதிரி. அது ஏன் வந்திருக்குன்னு தெரியல, பபுள்ஸ் மாதிரி வந்திருக்கு. நான் கட் பண்ணிவிட்டு ஒரு ஓரத்தில் டேஸ்ட்டு பார்த்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்லா அந்த சாக்லேட் கேக்கு மாதிரியே, அதுவும் ராகி வேறு சேர்த்துருக்கோமா இன்னும் நல்லது. என் பசங்களுக்கு நல்ல வேளை க்ரீம் கேக்லாம் பிடிக்காது. எனக்கும் செய்ய தெரியாது, அவங்களுக்கும் பிடிக்காது. இந்த மாதிரி பிளெயின் கேக்காக தான் கேட்பாங்க. இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. நான் வீடியோலேயே காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ ஸ்பாஞ்சியாக நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. கேக்லாம் பண்ணால் இப்படி தான் காட்டணும். 5 கிலோ பிரியாணிக்குள்ளே அளவு கேட்டால் கூட டான்னு கரெக்டாக சொல்லிடுவேன். ஆனால் இந்த 1/2 கிலோ கேக்குக்கு ஒரு தடவை ரெஃபரன்ஸ் பார்த்து எல்லா பொருளையும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி எடுத்து வச்சுட்டு எந்தெந்த அளவில் போட்டனோ அதே அளவு தான் மறுபடியும் போடுவேன். மாற்றிலாம் போட மாட்டேன். முன்னாடிலாம் வந்து செஞ்சதே கிடையாது. நமக்கு செய்ய தெரியாது அப்படின்னு அப்படியே விட்டுற முடியாதே அப்படின்னு தான் நான் செய்யவே ஆரம்பித்தேன். இப்போது முன்னாடி இருந்ததுக்கு பரவாயில்ல. நீங்கள் வந்து பேக்கிங் தெரியல அப்படின்னு அப்படியே இருக்கிறீங்களா, இல்லை என்ன மாதிரி யாரெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நானும் அப்படி தான் இருந்தேன். இப்போ வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே வரேன். நான் பண்ண கேக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க இல்லையா, அந்த பிளேட்டில் கொட்டியிருக்கு பாருங்கள், அது மட்டும் கொஞ்சம் தூளாக கொட்டி இருந்துச்சு. ஒருவேளை அந்த லேசான சூடுலேயே நான் கட் பண்ணதுனாலையா என்னங்கிறது தெரியல. ஆனால் கேக்லாம் சாப்பிட்டே சாஃப்டாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு ஏதாவது செஞ்சு வச்சா நல்லா தான் இருக்குது. ஆனால் டெய்லிலாம் செய்ய முடியாது. அப்புறம் அதுவே பழக்கமாகிடுவாங்க. 3 வேளை என்ன சமைக்கலான்னு யோசிக்கவே நாக்கு தள்ளுது. இதில் ஈவினிங்கும் போய் கிச்சனில் நின்று வேலை பார்த்தா நமக்கும் டென்ஷன் தானே ஆகும். ஸோ தூங்கலை. அந்த ஈவினிங் டைம் கண்டிப்பாக ரிலாக்ஸாக இருக்கணும். அதனால தான் நான் வாரத்துக்கு 2-3 நாள் ஸ்நாக்ஸ் செய்வேன், மற்ற நாள்லாம் செய்ய மாட்டேன். டியூஷன் விட்டு வந்து என் பசங்க ரியாக்ஷனை மட்டும் பாருங்களேன். நான் வேறு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் பண்ணுறேன், இல்லைனா வெரைட்டியாக நிறையா டிஷ்ஷஸ்லாம் பண்ணுறேன்னா கூட இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. நான் கேக் பண்ணியிருக்கேங்கிறதுனால தான் இவ்வளோ ரியாக்ஷனு. ஏன்னா நான் அதிகமாக பண்ண மாட்டேன் இல்லையா, ஸோ அதனால் அவங்க இந்த மாதிரி இருக்கிறத பார்த்தா செய்யலாம்னு தோணுது. ஆனால் செய்ய முடியலையே.
இந்த ஈவினிங் டைம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி வாடிக்கையாக தூங்குவீங்களா? இல்ல தூங்க மாட்டேன் அப்படின்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்கள். இல்ல நீங்க ஏதாச்சும் பிள்ளைங்களுக்கு செஞ்சு குடுப்பீங்களா? இல்ல இந்த மாரி அப்பப்ப வாரத்துக்கு 2, 3 தடவ தான் செய்வீங்களா? அப்படிங்கிறத நீங்களும் கமெண்ட்ல சொன்னீங்கன்னா, நம்ம தான் இப்படி இருக்கிறோமா? எல்லாரும் இப்படி தானா? அப்படிங்கிற ஒரு சின்ன ஆறுதல் கிடைக்கும். சொல்லிட்டு போங்க. அப்புறம் கிச்சன் மேக் ஓவர் பார்த்துட்டு ஒரு சில பேர் கேட்குற கேள்வி, "ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கீங்களே எப்படி இருக்குது? சூடான பாத்திரம்லாம் வைக்க முடியுதா?" அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் காட்டுறேன் பாருங்களேன். சின்ன சின்னதா வந்து இந்த மாரி ஓட்டை மாரி விழுகுது. நான் வந்து டேப்பு போட்டு அங்கங்கே ஒட்டி வச்சுருக்கேன். இப்போ தெரியுதுங்களா வீடியோல? சூடான பாத்திரம்லாம் வைக்க முடியுது. அதெல்லாம் ஒன்றும் ஆக மாட்டுது. அந்த பொசுங்கல்லாம் அந்த மாரிலாம் ஆகலை. ஆனா சின்ன சின்ன ஓட்டை விழுகுது. அங்கங்கே வந்து கிழியுது. அதை விட எறும்பு வருது, ஈ வருது. ஈ வந்து எப்போதும் அப்பப்போ வந்துட்டு தான் இருக்கும். ஆனா இப்போ அதிகமா வர்ற மாரி தெரியுது. ஒட்டுறதுக்கு முன்னாடி மண்டைக்குள்ள ஓடிட்டே இருந்த விஷயம், இப்போ மண்டைக்கு மேலே ஒட்டுன மாரி இருக்கு. எப்படா கிழிச்சு எறிவேன்னு தெரியல. உங்கள்ல 1, 2 பேர் கேட்டீங்க, சிஸ்டர் பரோட்டாலாம் எப்படி போடுவீங்க அப்படின்னு. அட ஆமால்ல நம்ம எப்படி பரோட்டா போடுவோம் அப்படின்னு அப்புறம் தான் எனக்கு யோசனையே வந்துச்சு. தண்ணி படுற இடம்லாம் அந்த சிங்க்கு கிட்டலாம் உறிஞ்சிக்கிட்டு தான் வருது. 1000 தான் சொல்லுங்கள், ஒரிஜினல் தான். இந்த மாதிரிலாம் ஆசைப்பட்டு ஒட்டுறது எனக்கு அந்தளவு எஃபெக்டிவாக தெரியல. வேணும்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர்லாம் வாங்கி சவறு பகுதியில் ஒட்டலாம் நமக்கு தேவைப்பட்டா. ஆனால் கவுண்டர் டாப்க்கு எப்படி இருக்கோ அப்படியே நம்ம யூஸ் பண்ணுறது தான் நல்லது அப்படின்னு நான் இப்போ நினைக்கிறேன். இதுக்கப்புறம் கண்டிப்பாக ஆசைப்பட மாட்டேன். காசு போட்டு வாங்கி ஒட்டிட்டோமே அப்படின்னு வச்சுருக்கேன். ஆனால் கை நமன்னு தான் இருக்குது. என்னைக்கு கிழிச்சு போடுவேன் அப்படின்னு தெரியல. பார்க்கலாம். அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வீட்டில் காலி. அதனால் அதையுமே அரைச்சிடலாம் அப்படின்னு எடுத்தேன். அப்போ தான் வந்து இந்த மிக்ஸி கவர் ஞாபகம் வந்துச்சு. இதை பற்றியும் ரீசெண்டாக போடுற ஷார்ட்ஸில் வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. ஆனால் எந்த மாதிரி மைண்ட் செட்டில் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. நான் இப்படி தான் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக நான் மிக்ஸிக்கு கவர் வாங்கினதே கிடையாது. பசங்களுடைய பழைய டிஷர்ட் இருக்கும் இல்லையா, அதை தான் வந்து சின்னதாக ஒரு ஆல்டர் பண்ணுவேன். வெட்டி அதை ஆல்டர் பண்ணி கவர் மாதிரி போடுவேன். ஆனால் இந்த டைம் வந்து சமைக்கும் போது அந்த ஸ்டவ்வுக்கு பக்கத்துலேயே மிக்ஸி இருக்குது. அதனால் சீக்கிரமே பிசுபாயிடுமா, அதை ஆல்டர் பண்ணணுமேன்னு சொல்லிவிட்டு அப்படியே தூக்கி ஒரு வாட்டி மாட்டி விட்டேன்னா அது அப்படியே இருந்துருச்சு. அவ்வளோதான். ஆனால் சில நேரம் இதுவுமே வசதியாக நல்லா தான் இருக்குது. சில நேரம் எடுத்துகிட்டு அரைப்பேன். சில நேரம் அவசரமாக அரைக்கணும் அப்படின்னா அப்படியே வச்சுட்டு கூட அரைச்சிருவேன். இனிமேலும் மிக்ஸி கவர்லாம் வாங்க மாட்டேன். பசங்க டிஷர்ட்டை அப்பப்போ நம்ம டிசைன் மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் இல்லையா, ஸோ அதை தான் போட்டுட்ருப்பேன். இஞ்சி பூண்டு பொறுத்த வரைக்கும் இஞ்சி 1/2 கிலோனா பூண்டு 1/2 கிலோ ரெண்டுமே ஒரே அளவில் தான் எடுக்கிறது. எண்ணெய் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன். அதுவுமே அரைச்சி கொடுத்துட்டேன். ஆசிர் வந்து பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சுட்டான். இங்கே செம்ம மழை. இப்போ வந்து ஒரு வாரமாகவே அவ்வளோ மழை பெஞ்சிட்ருக்கு. நான் இட்லி சுட்டு சட்னி இல்லைனா சாம்பார் இந்த மாதிரி ஏதாச்சும் வச்சுக்கலாம் அப்படின்னு தான் மாவு எடுத்து வச்சேன். இந்த மழைக்கு நூடுல்ஸ் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு பசங்க சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்களா, சரி நம்மள்ட்ட தானே கேட்குறாங்க அப்படின்னு மாவை தூக்கி உள்ளே வச்சுட்டு கடைசி நேரத்தில் பிளானை மாற்றி நூடுல்ஸ் பண்ணிட்டேன். நூடுல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் அலுப்பு பார்க்காம நிறைய காய்கறி முட்டை எல்லாம் சேர்த்து பண்ணிடுவேன். சிக்கன் கூட எப்போவாச்சும் தான் சேர்ப்பேன். அப்புறம் அதுவுமே வச்சு கொடுத்துட்டு நமக்கு இந்த நூடுல்ஸு இந்த மாதிரி ஐட்டம்லாம் நைட்டில் அந்தளவு இறங்காது. சோறு இருந்தால் நான் மோஸ்ட்லி சோறு சாப்பிட்ருவேன். ஸோ ராகி மாவு வந்து வீட்டில் இருந்துச்சு, இட்லிக்கு அரைச்சி சுட்டிருந்தது. ஸோ அதை வந்து நான் 2 தோசை சுட்டுக்கிட்டு, தோசைக்கு டீயா டீக்கு தோசையான்னு தெரியாமல் ஒரு அண்டா டீ போட்டு, எனக்கு எப்போதுமே தோசைனா சட்னி அந்த மாதிரி கூட தேட மாட்டேன். டீ இருந்துட்டால் போதும். டீயை போட்டு அதில் நனைச்சி திங்கிறேன்னு அதுவும் குடிச்சிட்டு, இந்த மாதிரி டீ குடிச்சிட்டேன் அப்படின்னா ஒரு 1, 2 மணி வரையும் தூக்கமே வராது. ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியுங்களா, சாயந்தரம் நம்ம 5 மணிக்கு மேலே டீ குடித்தோம் அப்படின்னா நைட்டில் சீக்கிரமாக தூக்கம் வராதான். அது தெரியும் தான், இருந்தாலும் போட்டு குடிக்கிறது. ஸோ நூடுல்ஸ் வந்து கடைசியில் அந்த ராகி தோசை தானே, என்ன இருந்தாலும் ஹெல்த்தியாக இருந்தாலும் அந்த வாய் ஒரு மாதிரி இருக்கும். அதுக்காக கொஞ்சமாக ஒரு கப்பில் நூடுல்ஸ் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஷார்ட்ஸில் வந்து இந்த ஹோம்மேடு பூஸ்ட்டு பற்றி கேட்டிருந்தீங்க. இதில் வந்து ராகி வந்து ஸ்ப்ரவுட் பண்ணி சேர்த்துருக்கேன். மக்கானா நட்ஸு எல்லாமே சேர்த்து வீட்டில் ரெடி பண்ணது. நான் ஒரு லாங் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஷார்ட்ஸில் லிங்க் ஒர்க் ஆக மாட்டுது. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் ஹோம்மேட் பூஸ்ட்டுன்னு சொல்லி ஹெட்டிங் போட்டு இந்த வீடியோ லிங்க்கை வந்து நான் ஃபஸ்ட்டே கொடுத்துட்றேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு பாதி பாட்டில் இருக்குது, அது காலி ஆயிடுச்சு அப்படின்னா நான் ஷார்ட்ஸ்லேயே இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் தேடுறதுக்கு. அர்ஷான் வந்து அப்பப்போ குடிப்பான், சில நேரம் வேணான்னு சொல்லிடுவான். நானும் ஆசிரும் டெய்லி நைட்டு பால் குடிச்சிருவோம். அதோட எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா மறுநாள் ஸ்கூலுக்கு ப்ரிப்பரேஷன் செஞ்சு வச்சுருவேன். டைம் இருக்குது கொஞ்சம். நாளைக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு கடலைக்கறி கிரேவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கொண்ட கடலை ஊற வச்சுருக்கேன். இந்த ஸ்டீல் சாப்பிங் போர்டு பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க இல்லையா,
இதில் வந்து எனக்கு ஒரு டவுட் இருக்குது. என்னென்னா, நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு என்னமோ அந்த கத்தி வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருக்குது இல்லையா, அதில் கட் பண்ணும்போது கத்தி ஷார்ப்பு போகுதோ அப்படின்னு டவுட் இருக்குது. ஏன்னா நான் மரத்தில் வுடன் சாப்பிங் போர்டு வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் அந்த அளவுக்கு கத்தி வீணாக போனதில்லை, போர்டு தான் வீணாக போயிடும். அப்போ இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாப்பிங் போர்டுக்கு ரொம்ப நாள் வாழ்வு இருக்குது. ஆனால் கத்திக்கு உசுறு இருக்குமான்னு உத்தரவாதம் கொடுக்க முடியாது. நான் இப்போ வரைக்கும் இப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்பப்போ கத்தி மாற்றிக்கிட்டே இருப்பேன். ஸோ அதுவுமே நிறைய பேர் கேட்டிங்க இல்லையா, சொல்லிட்டேன். இந்த கடலைக்குள்ள கிரேவி மட்டும் இந்த பக்கம் வைக்க போகிறேன். அதுக்கு வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், ஜீரகம், கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடணும். வெங்காயம் வந்து கலர் மாதிரி வரணும். ஒரு பக்கம் சேர்த்துட்டு அப்படியே வச்சிடலாம். இன்னொரு பக்கம் ஒரு மிக்சர் ஜாரில் 2 தக்காளி, வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயம் மாதிரி எடுத்துருந்தேன். தக்காளி அதுக்கு கம்மியாக 2, கடலை வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு ஊற போட்டிருக்கேன். 2 தக்காளி கூட ஒரு 7-8 முந்திரி பருப்பு, 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக புதினா இலை, அதை விட கொஞ்சம் அதிகமாக மல்லி இலை. நான் வாஷ் பண்ணி தான் வைக்கிறேன். அதெல்லாம் வீடியோவில் காட்டலை அப்படின்னா புதினா மல்லி கழுவலை அப்படின்னு கமெண்ட் பண்ணுறீங்க. அது எப்படி கழுவாமல் நம்ம சாப்பிடுவோம்? அதெல்லாம் க்ளீன் பண்ணி தான் போடுவோம். மசாலான்னு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக சோம்புத்தூள், பெருஞ்சீரகத்தூள் கட்டாயம் சேர்த்துக்கணும். அப்போ தான் வாசமாக நல்லாயிருக்கும். நான் சேர்க்க மறந்துட்டு அதுக்கப்புறம் இப்போ கிரேவியில் சேர்த்தேன். நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அந்த வெங்காயத்தை கூட சேர்த்து நல்லா வதக்கிடணும். இதுலேயே ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் உப்பு, ஏன்னா காலையில் கடலையில் உப்பு போட்டு வேக வைப்போமா, கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது, நைட்டு எந்த டைமில் இந்த மாதிரி கிரேவி செஞ்சு வைப்பீங்க, கெட்டு போயிடாதா, என்ன ஏதுங்கிற டீட்டெயில்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. இப்போ இந்த கடலை கிரேவி, சன்னா கிரேவி, பன்னீர் பட்டர் மசாலா எதுவாக இருந்தாலும் சரி, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு காலையில் எந்த மாதிரி கிரேவி செஞ்சு கொடுக்குறனோ அதை பேஸ் மட்டும் இந்த மாதிரி நைட்டே தாளித்து வச்சுருவேன். என்னை பொறுத்த வரைக்கும் காய்கறி கட் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு வைக்கிறது எவ்வளவோ பெட்டர். நம்ம அரைக்கிற பொருள், தக்காளி சட்னி, இந்த பன்னீர் பட்டர் மசாலாலாம் இருக்குது அப்படின்னா நைட்டே வதக்கி வச்சுருவேன், காலையில் அரைச்சிப்பேன். இப்போ இந்த கிரேவி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ டைம் வந்து ஒரு 10 மணிக்கிட்ட இருக்கும். நான் எப்போ கடைசியாக எல்லா வேலையும் முடிஞ்சு தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் செஞ்சு வைப்பேன். காலையில் எழுந்திரிச்சு இந்த கிரேவியை சூடு பண்ணிடுவேன். கடலையில் கொஞ்சமாக உப்பு, ஒரே ஒரு உருளைக்கிழங்கை கட் பண்ணி போட்டு வேக வச்சுருவேன். அப்போ அந்த வேக வச்ச உருளைக்கிழங்கை எடுத்து இந்த கிரேவியில் நல்லா மசிச்சு விட்டுட்டு வேக வச்சுருந்த கடலையை சேர்த்து ஒரு கொதி விட்டுருவேன். மதியானம் 1-2 மணி வரைக்கும் கூட கெட்டு போகாது. நீங்கள் ஏதாச்சும் கிரேவிக்கு வந்து தேங்காய் சேர்க்குற மாதிரி இருந்தால் தேங்காய் மட்டும் காலையில் அரைச்சி சேர்த்துக்கோங்க. நான் இது வரைக்கும் ஸ்கூல் டிஃபன் பாக்ஸ்க்கு அந்த மாதிரி செஞ்சதில்லை. அதே மாதிரி சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நைட்டே மாவை பிணைஞ்சும் வச்சுருவேன். ஃப்ரிட்ஜில் கூட வைக்க மாட்டேன், வெளியில் தான் வைப்பேன். கெட்டு போயிடாதா அப்படின்னு டவுட்டோடு நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க. ஏன் பேச்சில் நம்பிக்கை இருந்தால் மட்டும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், நான் கேரண்டி. அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு இதெல்லாம் ஒரு 1/2 மணி நேரம் வேலை செய்ய முடியாதா அப்படின்னு நினைப்பீங்க. செய்கிறவங்க தாராளமாக செஞ்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி செஞ்சு வைக்கும் போது அவ்வளோ ரிலாக்ஸாக டென்ஷன் இல்லாமல் இருக்கும். காலையில் மைண்டு ஃப்ரீயாக நம்ம வேலை பார்க்கலாம். ஸோ என் மேலே நம்பிக்கை வச்சு ஒரு 1 வீக் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பொறுமையாக வந்து எனக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள். அப்புறம் இந்த சின்ன பவுலில் வந்து நான் மாவும் பிசைஞ்சு வச்சுட்டேன். அப்புறம் இந்த கடலைக்கறி ரெசிபி சொல்லியிருந்தேங்க இல்லையா, ஸோ அது எப்படி இருக்குன்னு நீங்களும் பார்க்கணும். காலையில் வந்து நான் கடலை சேர்த்துருந்ததை வீடியோ கிளிப் எடுத்திருக்கேன், அதை சைடில் ஜாயின் பண்ணியிருக்கேன் பாருங்கள். வேலை ரொம்ப ஈஸியாக, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு ஹார்ட்டை கொடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.